ஹாய், வணக்கம். வாங்க இந்த வாரத்துக்கான மளிகை பொருள்கள், வெஜிடபிள்ஸ்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்றது பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ரேஷன் கடைக்கு போயிருந்தேங்க. அந்த போகிற வழியில் அந்த மலையம்பாக்கம் ரோட்டில் இந்த கவர் வச்சுருந்தாங்க. எவ்வளோ வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா? 10 ரூபா தாங்க இது. அதுவே நான் பூந்தமல்லியில் வாங்கினேன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இது மலையம்பாக்கம் ரோட்டில் இருக்கிற கடையில் வாங்கினேன். ரொம்ப அதிகமாக தாங்க இருந்தது. 10 ரூபாய்க்கு ரொம்ப தாராளமாக வாங்கலாம். இது எப்போவாவது தான் அந்த கடையில் போடுவாங்க. நானும் ரேஷன் கடைக்கு போகும்போது தான் அந்த வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். இதை பாருங்கள், அவரைக்காய் எவ்வளோ நிறைய இருக்குது. இங்கே அவரைக்காய் இதில் பாதி தான் கொடுத்துருப்பாங்கங்க 10 ரூபாய்க்கு. இது எல்லாமே டபுள் அளவு தாங்க இருந்துச்சு. எனக்கு 2 முறை இதை நான் யூஸ் பண்ணிக்கேன். இதை பாருங்கள், இங்கெல்லாம் ஒரு எலுமிச்சம்பழம் 6 ரூபா 7 ரூபான்னு சொல்லுவாங்கங்க. இதில் 8 எலுமிச்சம்பழம் இருந்ததுங்க. கொஞ்சம் டேமேஜ் தான் ஆகிருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல. 4 நல்லா இருந்தது, 4 கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. பரவாயில்ல, தாராளமாக வாங்கலாம். வாங்கிட்டேன். அடுத்தது ரேஷனில் நான் என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பாருங்கள். சர்க்கரை வாங்கிட்டு வந்துடுங்க. சர்க்கரை 2 கிலோ. எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய ரேட்லாம் எவ்வளோன்றது. சர்க்கரை எனக்கு 2 கிலோ கொடுப்பாங்கங்க. 2 கிலோ வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு. எனக்கு ரொம்ப முக்கியமாக பருப்பு தேவைப்படுங்க. பாருங்கள், பருப்பில் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. பருப்பு எனக்கு 1 கிலோ கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபாய் கவர் பேக்கெட்டு மலையம்பாக்கம் ரோட்டில் வாங்கினது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் வர வழியில் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பாமன் ஆயில் வாங்கியாச்சு. 1 கிலோ பேக்கெட் பாமன் ஆயில் கொடுத்தாச்சு. அதையும் வாங்கிட்டோங்க. அடுத்தது நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் உங்கள் ஊர்லலாம் ரேஷன் கடையில் நீங்கள் வாங்குவீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா சிக்கன் ரோல் தாங்க வாங்கியிருக்கேன். இது ஒன்று 40 ருபீஸ். இது நான் அப்புறமா உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். 3 சிக்கன் ரோல் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு பர்ஸ் எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ரேஷன் பச்சரிசி. ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ரேஷன் பொருள்களில் என்னென்ன செய்யலான்றது. நான் எல்லா பொருள்களையுமே யூஸ் பண்ணிக்குவேங்க. ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வர்றது வேஸ்ட் பண்ண மாட்டேன். எதுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் பச்சரிசியில் நான் தயிர் சாதம் பண்ணுவேன், பொங்கல் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் உதிரியாக வடித்து சாம்பார் வச்சுன்னா ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவேங்க. இது புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி நம்ம இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது தான். பச்சரிசியும் யூஸ் பண்ணுவேன், புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணுவேன். இது சாதம் வடிக்க முடியாதுங்க. அதனால் இது அரிசி இட்லிக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னா, இதை பாருங்கள், பருப்பு, எண்ணெய், அப்புறம் சர்க்கரை, பச்சரிசி, புழுங்கல் அரிசி. இது ரேஷன் பொருள் வாங்கிட்டு வந்தது. அடுத்தது சிக்கன் ரோல் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிடலாங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சிக்கன் ரோல் கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. இதுக்கு முன்னாடி 35 ருபீஸ் தான் இருந்தது. ரொம்ப நல்லா பெருசாகவும் இருந்தது, நல்லாவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லாமே ரேட் ஏறிட்டதுனால நம்ம எதுவுமே பேச முடியலங்க. பாருங்கள், இது குவாலிட்டி ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. உள்ள மயோனஸ்லாம் கம்மியாக இருந்தது, சிக்கன்லாம் உள்ளே கம்மியாக தாங்க இருந்துச்சு. இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். சாப்பிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் வீடியோ. அடுத்தது நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னா, அதை பாருங்கள், 2 கவர் வெங்காயம் வாங்கியிருக்கேங்க. இது அந்த கடையில் இல்லை, வர வழியில் இருந்தது. வெங்காயம் தாராளமாக வாங்கலாம். 1 கவர் 20 ரூபாய் தான். நல்ல பெரிய வெங்காயமாகவும் இருந்துச்சு. இது கிலோ 60 ரூபாய் 70 ரூபாய் விற்கிதுங்க. இது 40 ரூபாயிலே வாங்கிட்டு வந்துட்டேன். இது 1.5 கிலோவுக்கு மேலே வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 5 கிலோ புழுங்கல் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேங்க, சாப்பாட்டு அரிசி. இது 1 கிலோ 60 ரூபா, 5 கிலோ 300 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான எங்களது பொருள்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.